அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பிரம்ம விஜயன். இனி நம்ம இந்த வீடியோவில் தாராபலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாராபலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாரா அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு பெயர். தாராபலம்னா நட்சத்திரங்கள் தரக்கூடிய பலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகர் எடுத்துட்டாலும் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் இல்லைங்களா? அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு உரிய சாதகம் மற்றும் பாதகத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த தாராபலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு செயல் செய்ய போறோம், இல்ல ஒரு பொருள் வாங்க போறோம், இல்ல ஒரு இடம் வாங்க போறோம், திருமணத்துக்கு நாள் குறிக்க போறோம், பெண் பார்க்க போறோம், மாப்பிள்ளை பார்க்க போறோம், வேற ஏதோ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, அது நம்மளுக்கு சாதகமா அமையுமா, இல்ல கெடுதல் நடக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த தாராபலன் பார்க்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, தாராபலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப தாரைகள் மொத்தம் எத்தனை தாரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 தாரைகள் இருக்கு. நம்ம 27 நட்சத்திரம் தெரியும். அது 9 கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காங்க 3 நட்சத்திரமா. சரி, இப்ப தாரைகள் 9ன்னு சொன்னோம். அந்த 9 தாரை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ம தாரை. முதல் நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம். அதாவது அஸ்வினின்னு எடுத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், மகம் 10வது நட்சத்திரம், மூலம் 19வது நட்சத்திரம். அது கேதுவோட நட்சத்திரங்கள். அது மாதிரி ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்துல நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஜென்ம தாரை, 2வது சம்பத்து தாரை, 3வது விபத்து தாரை, 4வது சேம தாரை, 5வது பிரத்யக் தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திர தாரை அப்படின்னு 9 விதமான தாரைகள் இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா சைட்ல போட்டுருக்கேன். இந்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தோட எண்ணிக்கை. இப்போ 1வது நட்சத்திரம், அப்போ 1வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பார்த்தா அதுக்கு 10வது ஜென்மத்தாரை, அதுக்கு 19 ஜென்மத்தாரை. அதே மாதிரி 2வது அஸ்வினா, 2வது பரணி சொல்லுவோம். அது பரணி 2வதுனா 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் சம்பத்தாரை ஆகும். இது மாதிரி இந்த இடம் நட்சத்திரோட எண்ணிக்கை நம்பர்ஸ். சரி, இப்போ தாரைகள் 9 சொல்லிட்டோம். இந்த தாரைகள்ல 2 விதமா பிரிக்கிறாங்க. என்னன்னா சுபத்தாரை, அசுபத்தாரை அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, இந்த சுபத்தாரை என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பத்து தாரை, சேமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரை. இந்த 5 தாரைகளும் பாத்தீங்கன்னா சுபத்தாரைன்னு சொல்றாங்க. அசுபத்தாரை அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்தாரை, விபத்துத்தாரை, பிரத்யக் தாரை, வதைத்தாரை. இந்த 4 தாரைகளை பாத்தீங்கன்னா அசுபத்தாரை அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ எப்படி தாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் ரேவதியா இருக்குன்னு வச்சுக்கோம். அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி. இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு செயல் செய்ய போறாரு, அதுக்காக ஒரு தாரை பாக்குறாரு. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படி இந்த டைமுக்கு என்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு எந்த நட்சத்திரம் போதோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி அதை 9ஆல வகுக்கணும். வகுத்தீங்கன்னா மீதி என்ன வருதோ அதை இதுல பாத்துக்க வேண்டியதுதான். 1ல இருந்து 9 நம்பருக்குள்ள வரும். அதுல மீதி என்ன வருதோ அதுல எந்த நம்பர் வருதோ அதுதான் அந்த அன்னைக்கு அந்த தாரை தான் போகுதுன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. இந்த நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ என்ன பண்ணலாம், ரேவதியில இருந்து அஸ்வினிலையும் கூட்டுங்க. ரேவதி அஸ்வினி 2 நட்சத்திரம் தான். அப்போ 2. இங்க மீதி கிடையாது, ஏன்னா 9ஆல வகுக்க முடியும். இது 9ஆல வகுக்க முடியாது. அப்ப இந்த 2 தான் மீதி. அப்ப பாத்தீங்கன்னா 2 சம்பத்து தாரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரம் பிளஸ் அன்றைய நட்சத்திரம் டிவைடட் பை 9. சரியா? 9ஆல வகுத்தீங்கன்னா வரக்கூடிய மீதியை வச்சுதான் நம்ம இந்த தாரை கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு தாரையிலையும் நம்ம செய்யற செயல்கள்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அதனால நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல தீய பலன் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஜென்மத்தாரை. இப்ப ஜென்மத்தாரையில பாத்தீங்கன்னா நம்ம முடி வெட்டக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரக பிரவேசம், சுப காரியங்கள் இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. புது வண்டி வாங்குறது, நகை வாங்குறது இதெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்மத்தாரையில பாத்தீங்கன்னா மன குழப்பத்தை தரும். அதே மாதிரி தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால ஜென்மத்தாரையில நம்ம எந்த சுப காரியங்களும் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரையில பாத்தீங்கன்னா
அன்னைக்கு உங்களுக்கு பொருள் வரவு இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அந்த காரியம் சித்தியாகும். அதே மாதிரி நிலம் புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, தங்க நகைகள் வாங்குறது, சுபகாரியங்கள் எல்லாத்தையும் அந்த தாரையில நம்ம வந்து செய்யலாம். சரிங்களா? அதாவது சம்பத்து தாரையில நம்ம செய்யலாம். விபத்து தாரை. இப்போ விபத்து தாரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது. அதே மாதிரி வண்டிகள் வந்து வேகமா போறது, இரவு நேரங்களில் பயணிக்கிறது, உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு தேவையில்லாத வேலைகளை வந்து செய்யக்கூடாது. மற்றவங்க கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. அதனால வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு நல்லது நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இது விபத்து தாரை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேமத்தாரை. இப்போ ஷேமத்தாரை பார்த்தீங்கன்னா என்ன மனதுக்கு நல்லா சந்தோஷமான நாள், வரவுலாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலாம் இந்த நாளில். அதே மாதிரி நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த ஷேமத்தாரை யூஸ் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 4, 13 டோட்டல் வந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 22 வந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 22 வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திராஷ்டமம், ஒரு 64வது நவாம்சம், இந்த வைநாசிகம் இதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடிய நட்சத்திரம். அதனால இந்த ஷேமத்தாரிலையும் இந்த 22வது நட்சத்திரத்தை தவிர்த்துட்டு இந்த 4வது நட்சத்திரம் 13 டோட்டல் வந்ததுன்னா அந்த தாரையில நம்ம வந்து இந்த நற்காரியங்கள்லாம் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யேக் தாரை. இந்த பிரத்யேக் தாரை பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வேலை செஞ்சாலும் அதே மாதிரி கவனத்தை சிதற விட்டுடும். அதே மாதிரி நமக்கு தெரியாத நபர்கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க, பழகாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாத இடத்துக்கு போனாலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். கணவன் மனைவியில் எதனா சண்டை வந்தால் விட்டு கொடுத்து போயிடுங்க. அது பிரத்யேக தாரையில் இந்த பண்ணினா நம்மளுக்கு அந்த நாள் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதகத்தாரை. இப்போ சாதகத்தாரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நல்ல செயலையும் நீங்கள் செய்யலாம். சாதகத்தாரையில் சாதகம்னு சொல்லி எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட பரிகாரங்கள்லாம் செய்யலாம். அரசாங்கத்தில் ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யணும், அந்த வேலை நம்மளுக்கு உடனே கைகூடும். அதே மாதிரி எடுக்கிற எல்லா வேலைகளிலும் நம்மளுக்கு சாதகமாக இந்த தாரை அமையும். இதுதான் வந்து சாதக தாரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது மைத்திர தாரை. மைத்திரனா இது சுபத்தாரை தான். இருந்தாலும் 8ன்னும் போது அஷ்டமம் அப்படி வர்றதுனால ஒரு சில சுப காரியங்களை நம்ம செய்யறத வந்து தடுத்துடலாம். அதாவது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா தெய்வ சம்பந்தமாக கோயிலுக்கு போகிறது வர்றது இது மாதிரி வேலைகளை செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து இல்லைன்னா கணவன் இல்லாத 2ஆம் திருமணம் செய்கிறவங்க இந்த நாளில் நம்ம செய்யலாம். செஞ்சோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. மற்ற சுப காரியங்களை தவிர்க்கிறது இந்த நாளில் நல்லது. இது வந்து சுபத்தாரையாக இருந்தாலும் இதில் வந்து 8ன்றதுனால வந்து நம்ம வந்து சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா பரம மைத்திரத்தாரை. இப்போ பரம மைத்திரத்தாரையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நல்ல காரியத்தையும் செய்யலாம். எல்லா விதமான வேலைகளையும் நம்ம அதில் செஞ்சோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல காரியங்களை செஞ்சால் நம்ம வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பரம மைத்திரத்தாரை வந்ததுன்னா திருமணத்துக்கு நகை புடவை எடுக்கிறது, புதிய வேலைகள் புதிய தொழில் செய்ய முயற்சி செய்கிறது, ஆன்மீக தலங்களுக்கு போய் வர்றது, வெளிநாடு போக அப்ளை பண்ணுறது, வெளியூருக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பரம மைத்திரத்தாரையில் செய்யலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.